ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து எந்த தவறுமே வராமல் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்குறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இந்த கட்டை வந்து பண்ண போகிறோம். கிளாத் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் ஏரியா நம்ம பக்கமும், ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து கிராசிங்காக இருக்குது, அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் எந்த அளவுக்கு மடிச்சு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸை வந்து ஒரு பக்கம் உள்ள போகிற மாதிரி வச்சு ரெண்டாக மடிச்சு இந்த மாதிரி அந்த லைனில் எடுத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கீழே வந்து மடிச்சடிக்கு லைன் போட்டிங்க, அந்த லைன் மேலே கரெக்டாக வச்சுட்டு எந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடுப்பு சுற்றளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லையா, அதில் அதுக்காக ஒரு 1 இன்ச்சில் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் நீங்கள் இந்த முழு பக்கம் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கழுத்தோட உயரம் கிடைச்சிக்கும். அந்த இடத்துல ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு 1 பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கிங்க. 1 ப்ளவுஸ்ல இருக்க சுருக்கம்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சென்டரா ஒரு கை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு மேலே சோல்டரை வந்து நேராக அப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா ஒரு கழுத்தோட ஆழம் கிடைச்சிக்கும். இந்த சைடும் தள்ளிடாமல் ஒரு பக்கம் எடுத்தாலும் சும்மா நேராக மட்டும் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கழுத்தோட அகலம் இருக்கும். மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் கழுத்தோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதில் வந்து தையலுக்காக ஒரு 1 பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த ஷோல்டருக்கு மேலே ஒரு மார்க்கம், அதில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க்கும். இது வந்து ப்ளவுஸோட உயரம். இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, தையல் கிட்ட ஒரு லைனும் இந்த தையல் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைனும் போட்டுக்குங்க. அடுத்ததான் நீங்கள் நாமஹோல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு லைன் போட்டிங்கன்னா இது வந்து பாடி சுற்றளவு. அதுக்கப்புறம் அந்த தையல் கிட்ட ஒரு மார்க்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க தையலுக்காக. இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. அவ்வளோதான். பின்பக்கம் எடுக்க வேண்டிய அளவெல்லாம் எடுத்தாச்சு. அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் லைன் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளவுஸோட உயரம் வரதாச்சு. அதுக்கு அடுத்ததான் கழுத்தோட அகலம் அந்த உயரம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் நம்ம வந்து எடுத்த அளவில் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா சைடில் மார்க் பண்ணிங்க இல்லையா, இடுப்பு சுற்றளவும் இந்த மாதிரி மார்க் சுற்றளவும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு கிளாத் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு போட்டுக்கேன். ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஒரு சென்டரில் ஒரு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு இப்படி அழகாக வளைச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டு நீங்கள் வந்து பழகிக்குங்க. வெறும் கிளாத் எடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மாதிரி பாக்ஸ் போட்டு வரைஞ்சி பழகிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வரும். அப்புறம் கழுத்து வந்து ரொம்ப சின்ன சின்ன உயரம் தான் வச்சுருக்கனால கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுத்து பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வளைவு வரைஞ்சிக்கோங்க. கழுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், இல்லாட்டி ரொம்ப குறுகலாக தெரியும். அவ்வளோதான், பின் சைடு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களாம் வந்து மார்க் போட்டிருந்தீங்களா, அவங்களாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பின் சைடு இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல வந்து நம்ம கைக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கிளாத் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி இருந்துச்சிங்களா, இப்போ நீங்கள் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்க கையை வந்து வச்சு பாருங்க. கை போக எக்ஸ்ட்ரா இருக்க ஏரியா வந்து நம்ம ப்ளவுஸில் விட்டுருந்தா இட அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி முடிச்சுக்கோங்க, கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக முடிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு, நம்ம வந்து கம்மி பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடிக்கிறதுனால நமக்கு ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். 2 கையிலையும் ஒவ்வொரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம 2 கையிலையும் 2 சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து கீழே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு லைன் போட்டுட்டேன். மடிச்சு எவ்வளவு தைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு மேல நான் அளவு ப்ளவுஸ் கை எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். லைன் மேல கையோட சுற்றளவு வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
நல்லா சுருக்கம் இல்லாமல் இட்டு விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக கையோட உயரம் மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் ரவுண்டில் ஒரு மார்க்கும் தையலுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சைடில் இருந்து ஆம்ஹோல் ரவுண்டில் இருந்து கீழே கை சுற்றளவு வரைக்கும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுங்க. அதே மாதிரி ஒரு தையலுக்காக இருக்க ஏரியாவும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கையோட உயரம் எடுத்தோம் இல்லையா, அதுல இருந்து ஆம்ஹோலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வளைச்சு கொண்டு வந்துடணும். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. அப்படியே அங்கேருந்து வளைச்சு அந்த ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா இருக்க டயத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது இல்லை எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு சொன்னால் இதை வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணிட்டு எப்படி வந்து வளைச்சு விடலாம் சொல்லிட்டு வேற வேறு ப்ளவுஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதெல்லாம் இப்போ வந்து கை கட் பண்ணியாச்சு. டெய்லர் எடுத்துன்னு நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து முன்பக்கம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எந்த தப்புமே வராமல் எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணலாம்னு பார்த்தேன். நான் வந்து பின்பக்கம் வைக்கிறத இந்த மாதிரி விரிச்சு போட்டிருக்கேன். இந்த டாட் பிடிச்சி முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஷோல்டருக்கு நேராக பிடிச்சிட்டு நம்ம 2 ஏரியாவும் நான் பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சி இப்படி கீழே போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே கொண்டு போய் மார்க் பண்ணோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன வருது கிராஸ் கட்டிங்னால. அதனால இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேப் வச்சு அழுக்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம், அதாவது கீழே நம்ம தச்சுட்டு வந்து எண்டில் முடிக்கிற இடம் வந்து எந்த அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்படியே கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏரியா. மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 14.5 இன்ச் இருக்கு. இது வந்து ஒரு 44 சைஸ் டபுள் எக்ஸல் பிளவுஸு. 14.5 இருக்கு. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்துட்டு 15 இன்ச்சு நம்ம வந்து குறிச்சிக்க போகிறோம். பேக் சைடில் வச்சு நம்ம 15 இன்ச்சு இந்த மாதிரி குறிச்சிக்க போகிறோம். இப்போ 15 இன்ச்சு கீழே எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த மார்க்கிங் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கிறதுக்குன்னு வெட்டி ஒரு பக்கம் கம்மியாக ஒரு பக்கம் கூடவும் போயிடும். அதுக்காக தான் மாதிரி வச்சுட்டு கீழே அந்த 15 இன்ச்சு கீழே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம முன்பக்கம் கிளாத் வந்து நம்ம வெட்ட போகிறோம். நம்ம கையும் பின்பக்கம் வெட்டினோம் இல்லையா, அதை சென்டர் பீஸில் தான் வந்து எப்பவுமே முன்பக்கம் வெட்டுவோம். இந்த ஏரியாவில் வந்து நமக்கு கிளாத் கிடைக்கும். அந்த ஏரியாவில் இந்த ஃபோல்டு பண்ண கிளாத்தை எடுத்து ரெடி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி போட்டால் வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னா கை வெட்டினீங்களா அந்த சைடு வந்து நெக் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து கீழ் பக்கம் வந்து அந்த டாட் பிடிக்கிறது சென்டர் டாட் பிடிக்கிற ஏரியா வந்து நம்ம பின்பக்கத்து கிளாத் வைக்கணும் அந்த பக்கம் வர மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் சுற்றி வந்துட்டு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். சுற்றி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பின்பக்கம் கிளாத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆம்ஹோல் ரவுண்டில் லைட்டாக அந்த 1/2 இன்ச் இந்த மாதிரி அளம் எடுத்துருங்க. இதை மறந்துடாதீங்க, எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ரொம்ப தள்ளிட்டு இருக்காங்க, லைட்டாக இந்த மாதிரி நான் எடுத்துருக்க மாதிரி எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு கழுத்தை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி மார்க் பண்ணலாம் பார்க்கலாம். ஷோல்டரில் இந்த மாதிரி 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இருக்க தையலை கொண்டு போய் அந்த 1/2 இன்ச்சில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொக்கி பக்கம் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வச்சுருக்க மாதிரி நெக்கில் வச்சுட்டு இப்படி லைட்டாக டாட் டாட்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துட்டு அந்த டாட்டை வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டாலும் உங்களுக்கு நெக்கோட அளவு வந்து கிடச்சிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததான் அளவு ப்ளவுஸில் கொக்கி பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 1 பாயிண்ட் கரெக்டாக அந்த 1 பாயிண்ட் கீழே அப்படி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா வரும்.
வச்சுட்டு எந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க்கும், பட்டிக்கு தையலுக்காக 1/2 இன்ச் மார்க்கும், சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 மார்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நீங்கள் அடுத்ததாக இந்த கொக்கி பக்கத்துலேருந்து அந்த டாட் வர்ற ஏரியா, இந்த கொக்கி பக்கத்துலேருந்து அந்த டாட் வர ஏரியாவை பிடிச்சி அந்த லைன் போட்டோம் இல்லைங்க கீழே, இந்த லைனில் இப்படி மார்க் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ப்ளவுஸை உள்பக்கம் திருப்பி சைடு மார்க் பண்ணுங்க. எப்போதும் உள்பக்கம் திருப்பி மார்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டான அளவு கிடைக்கும். கரெக்டாக தையலுக்கு மார்க்கும் நம்ம தையல் பட்டி ஜாயின்லாம் ஒரு அளவு சேர்த்தும் மார்க் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிற அளவு. அடுத்ததாக நீங்கள் சென்டர் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுவீங்க. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி 2 டாட் போட்டுக்கோங்க. 1.25 இன்ச்சு கூட போதுமான அளவு. ரொம்ப வந்து கப் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியுது அப்படின்னா 44 இன்ச்சு ப்ளவுஸு நான் 1.5 வச்சுருக்கேன். கொக்கி பாட்டில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 3ஆவது டாட்டில் இருந்து சைடில் டாட்டு சொல்லுங்க, அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுங்க. இந்த 2 டாட்டும் சென்டர் டாட்டுக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கோண சைட் போட்டுக்கோங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், எந்த கன்ஃபியூஸ்டும் ஆகாமல். அதுக்காக தான் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே ரவுண்டாக கூட வெட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கிளாத்தை திருப்பாமல் நீங்களே சுற்றி சுற்றி வந்து இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. அப்புறம் வந்து இந்த அளவு மாறாது. நெக்ஸ்ட் வந்து பட்டி எப்படி கட் பண்ணலாம். பட்டி பீஸ் எடுத்து வச்சுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிட்டேன். வந்து பின் பக்கத்தை வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டு அதுக்கு மேலே பின் பக்கத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ஷோல்டர் ரெண்டும் ஒரே மாதிரி, சைடில் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். பின் பக்கத்தில் இந்த கொக்கிலேருந்து ஃபஸ்ட் டாட் வரைக்கும் எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க. அதுவே 3ஆவது டாட்டில் வச்சு சைடு வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை தான் நம்ம பட்டியோட நீளம் ஒரு 1/2 இன்ச்சு எப்பவும் சேர்த்து வச்சுக்கோங்க. வந்து கொக்கி பக்கமும் சைடு பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சில் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம பட்டியை ஜாயின் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். பின்பக்கம் எந்த அளவுக்கு மடிச்சுட்டு போமோ அதை இந்த மாதிரி உள்ள ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல வந்து கீழே என்ன அளவு இருக்கோ அதை எடுத்து இந்த பட்டி பீஸ்ல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சைட்லையும் எவ்வளோ அளவு இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் பின்பக்கம் எல்லாம் முன்பக்கத்தை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மார்க் பண்ணி விட்டனால பர்ஃபெக்டாக வந்து பட்டி கிடைக்கும், கப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கப்பு வர ஏரியா மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 3 டாட்டையும் சேர்த்து வந்து வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பட்டி கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக வந்து ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.